لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நீங்காமல் கொண்டாடப்பட்டவாகும். கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நாளில் ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவன் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பினுடைய பிறையை பார்த்து இப்பொழுதுதான் நோன்பு வைத்ததை போன்றிருக்கின்றது. 7வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செவ்வாய் மாலை மகரிபோடு நிறைவு பெற்று செவ்வாய்க்கிழமை மகரிபிலிருந்து மாலை மகரிபிலிருந்து ரமலான் மாதத்தினுடைய 2வது 10 துவங்குகின்றது. இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை நாடி அதிகம் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். 2வது 10 துவங்குகின்ற நேரத்தில் மக்ஃபிரத்தை நாடி பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ரமலானை நான் அடையப்பட்டிருக்கின்றேன். இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தை முழுமையாக நான் பெற்றுவிட வேண்டும். இந்த ரமலான் என்னை கடந்து செல்லுகின்ற பொழுது பாவ மீட்சி பெற்றவர்களில், பாவ மன்னிப்பு பெற்றவர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணம், அந்த உயர்ந்த ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆர்வம், இந்த எண்ணம் நமக்கு மேலோங்கி விடுமையானால் பாவமான எந்த செயல்களையும் இந்த நோன்பில் செய்யக்கூடாது என்றுதான் அவர் சொன்னார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களில் விளக்கி தந்தார்களோ அவைகளை எல்லாம் இந்த மாதங்களிலும் நாம் விலகி இருந்து ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த உறுதிமொழியை நமக்கு எடுத்து தரும். ரமலான் என்னை கடந்து செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வால் நான் மன்னிக்கப்பட்டவர். எத்தனை பாவங்களை நான் செய்திருக்கின்றேன் என்று, இன்ன பாவங்களை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் கண்ணீர் மல்க சிந்தி நாம் செய்த பாவங்களை எல்லாம் சொல்லி அழுது, இனிமேல் இந்த பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், இந்த பாவத்தின் பக்கம் என்னுடைய கால்களோ கைகளோ சிந்தனைகளோ கண்ணோ காதுகளோ செல்லாத, அதை பற்றி நான் பேச மாட்டேன், பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு உறுதிமொழியை இந்த 3 எண்ணங்களின் அடிப்படையில், நியத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரமலான் நம்மை கடந்து செல்லுகின்ற பொழுது பாவ மீட்சி பெற்றவர்களில் நாமும்
ஒருவனாக இருப்போம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு விளக்கி சொல்லுகின்றனர். ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை தேடுகின்றோம். அல்லாஹ்வின் அருள் நிஅமத்தை நாம் கேட்கின்றோம். அந்த அருள் நிஅமத்துகளை எல்லாம் நாம் எதற்கு கேட்கின்றோம்? அல்லாஹ்வின் மறந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கா? அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றதற்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்து பாவமான செயல்களில் நாம் மூழ்கி விடுவதற்கா? அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாம் கேட்டு பெறுகின்ற நேரத்தில் என்னென்ன நிஅமத்துகளை எல்லாம் நாம் பெறுகின்றோமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் நாம் வாழுகின்ற வாழ்வு பாவமில்லாத ஒரு வாழ்வாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். பாவத்தினுடைய சிந்தனை இல்லாத ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். பாவத்தினுடைய பேச்சுக்கள் இல்லாத ஒரு வாழ்வாக அந்த வாழ்வு நமக்கு அமைய வேண்டுமே. ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த ரமலான் நம்மை 7 நாட்கள் 7வது நாளில் நாம் மறந்திருக்கின்ற இந்த நேரத்திலாவது நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் என்னை கடந்து செல்லுகின்ற பொழுது, ரமலான் என்னை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வால் பாவ மீட்சி பெற்றவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு உறுதிமொழியை, அந்த ஆர்வத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் எடுத்து சொன்னாலே போதுமானது. இந்த நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து விடுவார். அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத் வேண்டும் என்று துஆ செய்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத் வேண்டும் என்று துஆ செய்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அருள் நிஅமத்தை தருவதற்குண்டான காரண கருத்தான இடத்தில் என்ன இருக்கிறது அதை நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். ரஹ்மத்தினுடைய முதல் 10 விளைவருகின்ற இந்த நாட்களில் அந்த சிந்தனை நமக்கு மேலோங்கி நிற்க வேண்டும். ரமலானினுடைய 2வது 10 நாம் தொடர இருக்கின்ற இந்த நாட்களில் பாவ மன்னிப்புடைய அந்த எண்ணமும் அந்த சிந்தனை நமக்கு வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அருளை நாம் கேட்கின்றோம். அந்த அருள் நிஅமத்தை நாம் பெறுவதற்குண்டான வழிகள், அந்த வாய்ப்புகள், அமல்கள் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை அதில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். 5 விஷயங்கள், 5 நபர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ, 5 விதமான சிந்தனை உள்ளவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத் இறங்காது. எந்த ரஹ்மத்தை, எந்த பரக்கத்தை அவர்கள் வேண்டினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை தருவதில்லை. அவர்களிடமிருந்து தன்னுடைய அருளை அல்லாஹ் உயர்த்தி கொள்ளுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்துவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், அந்நாகிது. அந்நாகிது என்று சொன்னால் அல் காதிபு, பொய் சொல்லக்கூடியவர். அல் கிது, பொய் சொல்லுகின்ற அந்த குணம் இருக்கின்றதே, அது மனிதர்களிடத்தில் இருக்குமேயானால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்துகள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதி சிறுக சிறுக அவர்களை விட்டும் அது தவிர்ந்து விடுவதற்கு, அவர்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அது உயர்த்தப்படுவதற்கு இந்த பொய் என்பது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸிதுகு இன்ஜி வல் கிذபு யுஹ்லி. உண்மை உங்களுக்கு ஈழத்தை பெற்றுத் தரும், பொய் என்பது உங்களுக்கு நாசத்தை பெற்றுத் தரும். உண்மை என்பது சுவர்க்கத்தின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும், பொய் என்பது நரகத்தின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை பற்றி நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். குடும்பத்தில், வீட்டில் ஒரு மனிதர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்தால் அந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய அருள் பரக்கத் உயர்த்தப்படுவதற்கு, அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் அந்த வீட்டிலிருந்து கடையப்படுவதற்கு அவர் காரணமாக ஆகிவிடுகின்றார். ருஃபிஅத்தில் பரக்கத்து அன் கம்ஸின், 5 நபர்களை கொண்டு அல்லாஹ்வினுடைய பரக்கத் உயர்த்தப்படுகின்றது. அதில் முதலாவது நபர் அந்நாகிது, பொய் சொல்லக்கூடியவர். 2வது அல் பாவி, அடக்குமுறையோடு இந்த உலகத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர். அடக்குமுறை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இவர் வழிபட வேண்டும் என்கிற அந்த நியத்தை கண்டிப்பது என்பது வேறு. அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்தார்கள், நாமும் நம்முடைய குழந்தைகளும் நற்பெயர்களை, நல்லவர்களை உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு கண்டிப்பது என்பது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டில் சாட்டை தொங்கவிடப்படுகின்றதோ அதை கொண்டு மக்கள் யாரெல்லாம் அந்த வீட்டில் திருந்துகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றான், அந்த வீட்டிற்கு அல்லாஹ் சுபசோபனம் சொல்லுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நல்ல அமல்களை முன்வைத்து கண்டிப்பது என்பது வேறு. அதே நேரத்தில் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும்,
இந்த பாவங்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று அடக்குமுறை தன்மையோடு அந்த குடும்பத்தார்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் வீட்டில் இருந்தாலும் போதும் அல்லாஹ்வினுடைய அருள் அந்த வீட்டிலிருந்து உயர்த்தப்பட்டு விடுகிறது. மூன்றாவதாக சொன்னார்கள் பொறாமைக்காரர்கள். பொறாமைக்காரர்கள் எந்த வீட்டில் பொறாமைக்காரர்கள் இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் உயர்த்தப்படுகிறது. இந்த பொறாமை என்பது ஒரு மோசமான ஒரு குணம். வெளியிலே தெரியாது, அவருடைய முகத்தில் வேண்டுமானால் அதனுடைய குணங்கள் தெரியலாம், அவருடைய வார்த்தைகளில் அந்த எண்ணங்கள் வெளிப்படலாம். ஆனால் அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்து விடுமையானால் எல்லா நிம்மதிகளும் எல்லா ஆரோக்கியமற்ற ஒரு மனிதராக அவரை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பொறாமைப்பட வேண்டும் இரண்டு விஷயங்கள். லா ஹஸத இல்லா பிஸனை, இரண்டு விஷயங்களை தவிர வேறு எந்த வகையிலும் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர் வீட்டை கட்டி விட்டார், அவர் வாகனத்தை வாங்கி விட்டார், அவரிடத்தில் அவ்வளவு பெரிய செல்வங்கள் இருக்கின்றது, இதெல்லாம் பொறாமைப்படுவது என்பது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல். ஆனால் இரண்டு பொறாமைகளை அல்லாஹ் விரும்புகின்றார். ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு மாலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கின்றார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைத்து கஷ்டப்பட்டு பசித்திருந்து மழைகளிலும் வெயிலிலும் அவர் தனித்திருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த செல்வத்தை ஈட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவு செய்கின்ற பொழுது அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பொறாமைப்படலாம். ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு இல்மன், இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வியை தந்திருக்கின்றான், ஞானத்தை தந்திருக்கின்றான். அந்த ஞானத்தை பெற்று அல்லாஹ்வுடைய வழியில் எல்லா மக்களுக்கும் அவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா மக்களுக்கும் குர்ஆனை சொல்லுகின்றார், ஹதீஸை சொல்லுகின்றார், வலிமார்களுடைய வரலாறுகளை பேசுகின்றார். தாபிஈன்கள், சஹாபாக்கள், கலீஃபாக்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான நல்ல வழிகளை அந்த இல்மை கொண்டு மக்களுக்கு அவர் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவரை பார்த்து பொறாமைப்படலாம். லா ஹஸத இல்லா பிஸனை, இந்த இரண்டு விஷயங்களில் மாத்திரம் பொறாமைப்படலாமே தவிர மற்ற எந்த வகையிலும் பொறாமை இருக்கக்கூடாது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். பொறாமை கொள்ளக்கூடிய அந்த கெட்ட குணமுள்ள மனிதர் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் பரக்கத்து அவருடைய காரணத்தினால் உயர்த்தப்பட்டு விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொன்னார்கள், எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். எப்படி அவர் வெறுக்கப்படுவார்? நல்ல அமல்களை செய்தால் ஒருபோதும் அவர் மக்களால் வெறுக்கப்பட மாட்டார். நல்ல சிந்தனை உள்ளவராக இருந்தால் எல்லோராலும் அவர் மதிக்கப்படுவார். நன்கு பேசக்கூடியவராக, நல்ல சிந்தனை உள்ளவராக, நல்ல அமல்களை உள்ளவராக இருந்தால் எல்லா மக்களாலும் அவர் பிரியப்படுவார், எல்லா மக்களாலும் நேசிக்கப்படுவார். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் பாவங்களை செய்தவராக, அட்டூழியங்களை, அநியாயங்களை, கொலைகளை, இன்னபிற பாவங்களை செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் அவர் எல்லா மக்களாலும் வெறுக்கப்படுகின்றார். அப்படி வெறுக்கப்படுகின்ற ஒரு மனிதர் ஒரு வீட்டில் இருந்தால் அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்ற பாவங்களை இவர் செய்கின்றார் என்று அந்த பாவத்தை சொல்லி காட்டி அந்த மக்கள் அவரை வெறுப்பார்களேயானால், அப்படி வெறுக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வீட்டில் இருந்தால் அவரின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் அந்த வீட்டிலிருந்து உயர்த்தப்பட்டு விடுகின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொன்னார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், ஹாயில், மோசடி செய்யக்கூடியவர். மோசடி என்பது முன்னால் கூட ஜும்ஆவிலே இமாம் அவர்கள் அழகான முறையிலே பேசினார்கள். மோசடி என்பது பல வகையிலே உலகத்திலே வந்து விட்டது. நிலத்தில் மோசடி, பொருளாதாரத்தில் மோசடி, வியாபாரத்தில் மோசடி, மருத்துவத்தில் மோசடி, உணவு கலப்படத்தில் மோசடி, எல்லா வகையிலும் இன்றைக்கு மோசடிகள் இந்த உலகத்தில் பல வகையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வீட்டில் இருந்தால் அவரின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் உயர்த்தப்பட்டு விடுகின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விஷயங்களை சொல்லி காட்டி, இந்த 5 சிந்தனை உள்ளவர்கள், இந்த 5 பாவங்களை செய்யக்கூடியவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் உயர்த்தப்பட்டு விடுகின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வினுடைய அருள் பரக்கத்து வேண்டுமையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்தில் என்ன அமல் வேண்டும்? எல்லா அமல்களையும் செய்கின்றோம்.
நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், தான தர்மங்களை செய்கின்றோம், எல்லா அமல்களையும் செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தினுடைய அருள் நிஅமத் நமக்கு வேண்டுமேயானால் அதில் 2 அமல்கள் முக்கியமாக வேண்டும். முதலாவதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபில் ஜமாஅத்தி, இமாம் ஜமாஅத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்வு, இமாம் ஜமாஅத்தோடு கலந்து கொள்ளுகின்ற நிகழ்வு, அதில் அல்லாஹ் உங்களுக்கு நிரம்ப பரக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பரக்கத் அல்ல, 27 பரக்கத்துகளை நபி அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் இமாம் ஜமாஅத்தோடு ஒரு தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு நன்மை அல்ல, 27 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இமாம் ஜமாஅத்தை நாம் பற்றி பிடிக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய இறையில்லத்தோடு தொடர்பு, இமாம் ஜமாஅத்தோடு நெருக்கமான ஒரு தொடர்பு, எந்த அமல்களாக இருந்தாலும், இஷாவாக, தராவீஹுடைய தொழுகை 20 ரக்காத்துகளாக, வித்ருடைய தொழுகையாக இருந்தாலும், இன்னவர 5 தொழுகைகளாக இருந்தாலும், இமாம் ஜமாஅத்தோடு நாம் தக்பீர் தஹ்ரீமாவோடு அந்த அமல் வந்து விடுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளில் அதை தவிர வேறு எதையும் பெருசாக இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொல்லுவார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபீ ஸுஹூரி பரக்கத்துன், நீங்கள் சஹர் செய்யுங்கள், அந்த சஹரில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஹதீஸ்களில் புரட்டி பார்ப்பீர்களேயானால் பரக்கத்தை நான் பெறுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை நீங்கள் ஹதீஸ்களில் அல்லது உங்களுடைய கைகளில் இருக்கின்ற அந்த செல்போனில் கூகுள் நீங்கள் தேடி பார்ப்பீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற நிரம்ப வழிகள் வரும். அந்த நிரம்ப வழிகளில் சில முக்கியமான அமல்களை ஹதீஸ்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அந்த ஹதீஸ்களில் நீங்கள் இந்த நேரத்தில் ரமலானுடைய காலங்களில் சஹர் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த சஹரையும் தஅഖிரு, நீங்கள் அதை கடைசி நேரத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றான் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இரவு முழுவதும் விழித்துவிட்டு சஹரினுடைய உணவு எதையும் உண்ணாமல், ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் நான் பகல் முழுவதும் நான் நோன்பு இருக்கின்றேன் என்று ஒரு மனிதர் சொல்லுவாரேயானால் அவருடைய நோன்பால் அவருக்கும் எந்த பலனும் இல்லை, அல்லாஹ்விற்கும் எந்த பலனும் இல்லை. பகல் முழுவதும் நோன்பு இருக்கின்றார், அல்லாஹ் தடுத்திருக்கின்ற உண்பதற்குண்டான குடிப்பதற்குண்டான எல்லா உணவுகளையும் தண்ணீரையும் அவர் முற்றிலுமாக தவிர்த்து உலகத்தில் நோன்பு இருக்கின்றார். ஆனால் இரான் காலங்களில் எந்த விதமான அமல்களும் இல்லை, அல்லாஹ் விரும்பாத வழியில் அந்த நேரங்களில் அவர் செலவு செய்கின்றார் என்று சொன்னால் சஹருடைய உணவையும் எடுத்துக் கொள்ளாமல் அந்த நேரத்தை அப்படியே சோகம் இல்லாமல் அவர் கழித்து விடுகின்றார் என்று சொன்னால் அவர் பகல் முழுவதும் பசித்திருப்பதால் எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார். அந்த வரிசையில் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் நமக்கு வேண்டுமேயானால் மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உண்ணுகின்ற அந்த உணவு ஹலாலாக இருக்கிறது. சஹர் உணவாக இருந்தாலும் சரி, நோன்பு திறக்கின்ற உணவாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பின்னாலும் முன்னாலும் நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற அல்லாஹ் விரும்புகின்ற அந்த உணவினுடைய அமைப்புகள் இருக்கின்றது, அது முற்றிலுமாக சுத்தமாக தூய்மையானதாக ஹலாலாக இருக்கிறது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி ஹஜ்ரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பகல் முழுவதும் நோன்பு இருந்து இரவு முழுவதும் அல்லாஹ்வை வணங்குகின்ற அந்த வணக்கத்தில் நீங்கள் வணங்கி ஒரு ஹராமான உணவு உங்களுடைய வாய்க்குள்ளால் சென்று விடுமையானால், உங்களுடைய வயிறை சென்று அடைந்து விடுமையானால் நீங்கள் தொழுகை நீங்கள் நோற்ற நோன்பு எந்த விதமான பலனையும் உங்களுக்கு தரார். ஹஜ்ரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி எப்படி சொல்லுகின்றார்கள், அல்-லுக்மத்து ஹலாலுன் அஹப்பு இலைய மின் கியாமில் லைலி வன் நஹார், நீங்கள் இரவு முழுவதும் பகல் முழுவதும் பசித்திருந்து இரவு முழுவதும் நீங்கள் நோன்பு இருக்கின்ற, இரவு முழுவதும் நீங்கள் வணங்குகின்ற அந்த வணக்கம் இருக்கின்றதே, அதை விட அல்லாஹ்வுக்கு சிறப்பு என்று சொன்னால், அஹப்பு இலைய அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஒரு கைப்பிடி உணவு நீங்கள் ஹலாலாக எடுத்துக் கொள்ளுகின்றீர்களே, ஒரு கைப்பிடி உணவு நீங்கள் ஹலாலாக எடுத்துக் கொள்ளுகின்றீர்களே, அந்த ஹலாலான உணவு நீங்கள் பகல் முழுவதும் பசித்திருப்பதை காட்டிலும், நீங்கள் இரவு முழுவதும் அல்லாஹ்வை வணங்குவதை காட்டிலும், அந்த ஹலாலான ஒரு கைப்பிடி உணவு நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றீர்களே, அஹப்பு இலைய அல்லாஹ்வுக்கு இந்த இரண்டை காட்டிலும் அந்த ஒரு கைப்பிடி உணவு ஹலாலான உணவு அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ்வுக்கு அது விருப்பமானதாக இருக்கின்றது என்று
ஹஜ்ரத் அபூ சுலைமான் தானாலி ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு தங்களுடைய வரலாற்றில் நமக்கு இப்படி குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய அல்லாஹும்ம ரஹம்னா, எனக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அந்த பரக்கத்து நமக்கு வேண்டுமேயானால் அதன் விடத்தில் வந்து சேருவதற்குண்டான வழிகள் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமேயானால் இந்த பாவமான செயல்களை விட்டு நாம் தவிர்த்து வாழ வேண்டும். மோசடியாக, பொய் சொல்வதாக, அல்லாஹ்வால் மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு மனிதனாக, எந்த பாவமான செயல்களையும் செய்யாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நாம் மாறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்து நமக்கு வேண்டுமேயானால் இமாம் ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜமாஅத்தை ஒற்றுமையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்ல அமல்களை செய்வதற்குண்டான ஹலாலான உணவுகளை தேடிக்கொள்ள வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவு ஹலாலானதாக இருக்க வேண்டும். சகலருடைய அந்த நேரங்களை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்கள், பல செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சில அமல்களை அல்லாஹ் வெறுக்கின்றார். சில அமல்களை அல்லாஹ் வெறுக்கின்றார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தொழுகையில் பொழுதுபோக்காக இருப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். அல் அபஸ ஃபி ஸலா, தொழுகையில் நீங்கள் பொழுதுபோக்காக இருப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். வல் லகு ஃபில் கிராஅத்தி, அல்லாஹ்வுடைய அருள் குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் வீண் விளையாட்டில் விளையாடிக் கொண்டே அந்த அல்லாஹ்வுடைய அருள் திரு வசனங்களை நீங்கள் ஓதுவது அல்லாஹ் அந்த அமலை வெறுக்கின்றான். மூன்றாவதாக சொன்னார்கள், நோன்பினுடைய காலங்களில் நீங்கள் பாவமான செயல்கள் செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான். நோன்பினுடைய காலங்களில் நீங்கள் பாவமான செயல்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். நான்காவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஃமின்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த கபர்களுக்கு அருகில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து, ஆகிரத்தை மறந்து, கபருடைய வேதனையை மறந்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் சிரிக்கின்ற அந்த சிரிப்பு அல்லாஹ் அதை வெறுக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய நான்கு விஷயங்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது அதில் நோன்பினுடைய காலங்களில் அல்லாஹ் விரும்பாத செயல்களை செய்வதை அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்தை எதிர்பார்த்து துஆ செய்யக்கூடிய இந்த ரஹ்மத்தினுடைய கடைசி நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் ரஹ்மத்தை நாடி நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த ரஹ்மத், அந்த பரக்கத் நம்மிடத்தில் வந்து சேருவதற்குண்டான அந்த வழிகள், அந்த வாசல்கள் நிரம்ப இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நாம் அடைய இருக்கின்ற இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தௌபா நமக்கு வேண்டுமேயானால் அல்லாஹ்விடத்தில் நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அவைகளை ஹலாலான வழிகளில் நாம் செலவு செய்ய வேண்டும். பாவமான வழிகளின் பக்கம் நம்முடைய சிந்தனை சென்றுவிடக் கூடாது. அப்படி இருந்தால் ரமலான் நம்மை கடந்து செல்லுகின்ற பொழுது பாவ முயற்சி பெற்றவர்களில் நம்மையும் ஒருவர்களாக அல்லாஹ் ஆக்குவதற்கு தயாராக இருக்கின்றான். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் ரமலானை அடைய பெற்றிருக்கின்ற இந்த நாட்களில் எந்த நல்ல அமல்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், எந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நன்மைகளை நிரப்பமாக நிறைவாக பெற்றுக்கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழித்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தது புரிவானாக. நாளை வறுமை நாள் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தது புரிவானாக.